வணக்கம். இன்னைக்கு நம்ம மனசோட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு சக்தி வாய்ந்த மனசு இருக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கையையே உருவாக்குது. அந்த ஒரு மர்மமான சக்தியை நாம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நிஜமாவே நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குதா? வாங்க, இதுக்கான ஆழமான பதில நாம சேர்ந்து தேடலாம். சரி, நாம இதுக்குள்ள முழுசா இறங்கலாம். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு மனசை பத்தி பாப்போம். அப்புறம் அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த முதலாளி வேலைக்காரன் உறவை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுங்க எப்படி உலகத்தை வேற வேற மாதிரி பாக்குதுன்னும் நம்ம ஆழ் மனசை எப்படி தூண்டுறதுன்னும் கத்துக்கலாம். கடைசியா நமக்கு தேவையான பதிலெல்லாம் நமக்குள்ளேயே எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போறோம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்கள் இரு மனங்கள். இங்க இருந்து தான் நம்மளோட இந்த பயணம் ஆரம்பிக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த ரெண்டு மனசு இருக்கு. ஒன்னு வெளிமனம், அதாவது நாம யோசிக்கிற காரணம் தேடுற மனசு. இன்னொன்னு ஆழ்மனம். இது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த படைப்பு இயந்திரம் மாதிரி. இது ரெண்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம சக்தியை நாமளே திறக்கலாம். அப்போ ஆழ்மனம்னா என்ன? அத ஒரு வளமான நிலம் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற எண்ணங்களை அது விதையா எடுத்துக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையில உண்மையா மாத்துது. அந்த நிலத்துக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அப்படியே வளர வைக்கும். இப்போ இந்த ரெண்டு மனசுக்கும் நடுவுல இருக்கிற உறவை புரிஞ்சுக்க ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணத்தை பார்க்கலாம். இதுதான் விஷயத்தோட முக்கியமான புள்ளி. நம்ம ஆழ்மனம் ஒரு விசுவாசமான வேலைக்கார மாதிரி. அது கேள்வி கேட்காது, இது சரின்னு சொல்லாது, தப்புன்னு சொல்லாது. அதோட முதலாளியான நம்ம வெளிமனம் என்ன கட்டளை கொடுக்குதோ அது அப்படியே கண்மூடித்தனமா செய்யும். இந்த கட்டளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல உங்க வெளிமனசு ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ரெண்டாவதா அந்த எண்ணத்தை அப்படியே ஆழ்மனசுகிட்ட கொடுக்குது. கடைசியா ஆழ்மனசு அந்த எண்ணத்தை உங்க வாழ்க்கையில ஒரு நிஜமான அனுபவமா மாத்திடுது. இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ். இதனால வர்ற விளைவு ரொம்பவே தெளிவா இருக்கு. நீங்க உங்க ஆழ் மனசுக்கு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை கொடுத்தா அது உங்களுக்கு ஆரோக்கியம், வெற்றி, செழிப்புன்னு நல்ல பரிசுகளை கொடுக்கும். அதுக்கு பதிலா நெகட்டிவ் எண்ணங்களை விதைச்சிங்கன்னா அதோட விளைவு தோல்வி, விரக்தி, வருத்தமா தான் இருக்கும். சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த ரெண்டு மனசும் உலகத்தை எப்படி அடிப்படையிலேயே வேற வேற கோணத்துல பாக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்வோம். இது நம்மள நாமளே புரிஞ்சிக்க ஒரு திறவுகோல் மாதிரி. இந்த ஒப்பீட பார்த்தாலே உங்களுக்கு புரியும். வெளிமனம் நம்மளோட ஐம்புலன்கள் வழியா தகவல்களை வாங்கி அதை பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கும். ஆனா நம்ம ஆழ்மனம் அப்படி இல்ல. அது உள்ளுணர்வு மூலமா, அதாவது இன்ட்யூஷன் மூலமா எந்த புலன்களோட உதவியும் இல்லாம அறிவு பெத்துக்குது. இது ஒரு ஆழமான உள்ளுணர்வு நிலை. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆழ்மனசால நம்ம ஐம்புலன்களோட உதவி இல்லாமலே பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கூட அதால தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் தியானத்தோட அடிப்படை. நம்ம வெளி மனசோட சத்தத்தை நாம அமைதிப்படுத்தும் போது ஆழ் மனசு அதோட முழு சக்தியோட வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரி, இந்த அறிவெல்லாம் ஓகே. ஆனா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆழ்மனசுக்கு எப்படி சரியா கட்டளை கொடுத்து அதை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது? இதுக்கு நாம பயன்படுத்துற முக்கியமான டெக்னிக் தான் தற்தூண்டுதல், அதாவது செல்ஃப் அஃபர்மேஷன். இது உங்க ஆழ்மனசோட நேரா பேசுறதுக்கான ஒரு கருவி. ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா, திட்டவட்டமா உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது தான் இது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஸ்டேஜில் பேச பயம்னு வைங்க. அப்போ இந்த உறுதிமொழியை பயன்படுத்தலாம். நான் ரொம்ப அருமையா பேசுறேன், எல்லாருமே என் பேச்சை ரசிச்சு கேட்குறாங்க, பாராட்டுறாங்கன்னு உணர்வுபூர்வமா முழு நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க ஆழ்மனசு அதை ஒரு புது கட்டளையா எடுத்துக்கிட்டு அந்த உண்மையை உங்களுக்காக உருவாக்கும். பாருங்க, நாம நமக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி மத்தவங்களும் நம்ம மனசை பாதிக்கலாம். இதுக்கு பேரு புறத்தூண்டுதல். மத்தவங்களோட கருத்துக்களோ விமர்சனங்களோ நம்மள பாதிக்க வாய்க்கிருக்கு. அதனால மத்தவங்க சொல்றத நாம கொஞ்சம் யோசிச்சு அது நமக்கு நல்லதுன்னு பட்டா மட்டும்தான் அதை நம்ம ஆழ் மனசுக்கு அனுப்பணும். நாம ஒரு கேட் கீப்பர் மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசியா, நம்மளோட ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க இந்த அறிவை எப்படி பயன்படுத்துறதுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்குன்னா, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசை அமைதிப்படுத்தி இந்த உறுதிமொழியை சொல்லுங்க. என் ஆழ் மனசுக்கு பதில் தெரியும், அது எனக்கான சரியான பதில தேடிட்டு இருக்கு, மிகச்சிறந்த பதில அது எனக்கு காட்டும். இந்த முழு நம்பிக்கையோட நீங்க கேட்டீங்கன்னா உங்க உள் மனசுல இருக்கிற அந்த எல்லையில்லாத அறிவு கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்டும். நம்ம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்திகள்ல ஒன்னா ஆள்றதுக்கான திறவுகோள் இப்போ உங்க கையில இருக்கு. அப்போ சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கைய நீங்க விரும்பின மாதிரி மாத்திக்க உங்க ஆழ்மனசுக்கு நீங்க என்ன கட்டளைய கொடுக்க போறீங்க?
யோசிங்க, செயல்படுங்க.